அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3இல் 9வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 9. ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி, அதாவது காலத்தை மணி நேரத்தில் எடுத்துக்கணும், டீயின் சார்பாக வெளிப்படுத்துக. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு விமானம் பறக்கக்கூடிய வேகம் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்திற்கு 500 கிலோமீட்டர் தூரம் கடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டீயின் சார்பாக வெளிப்படுத்துக. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது தொலைவு தான். காலத்தை மணி நேரத்தில் எடுத்துக்கணும். வேகம், தொலைவு, காலம் இவற்றை தொடர்புபடுத்தக்கூடிய ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். வேகம் சமம் தூரம் பை காலம். வேகம் ஸ்பீடு, தூரம் டிஸ்டன்ஸ், காலம் டைம். நாம் தொலைவு கண்டுபிடிக்கணும். ஸோ தொலைவு அதாவது தூரம் வேணும் அப்படின்னா காலம் வகுத்தல் இருக்குது, அது பெருக்கலாக போயிடும். இப்போ வேகம் இன்ட்டு காலம். நம்ம கணக்கில் வேகம் கொடுத்துருக்காங்க. வேகம் எவ்வளோ அப்படின்னா 500 கிலோமீட்டர் பை மணி. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். தொலைவு சமம் வேகம் இன்ட்டு காலம். வேகம் எவ்வளோ? 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ காலத்தை நம்ம மணி நேரத்தில் தான் எடுத்துக்கணும். ஸோ காலம் டி அப்படியே இருக்கட்டும். 500 பெருக்கல் டி, தேர்ஃபோர் 500 டி. நம்ம அறிமுகத்திலே படிச்சிருக்கிறோம். சார்பு எஃப்பில் ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் ஒரே ஒரு தனிப்பட்ட வெளியீடு கிடைக்கும். இப்போ காலம் 1 மணி நேரம் அப்படிங்கும்போது நமக்கு தொலைவு 500 கிலோமீட்டராக இருக்கும். காலம் 2 மணி நேரமாக இருந்ததுன்னா 500 பெருக்கல் 2 சமம் தொலைவு 1000 கிலோமீட்டர் கடந்திருக்க முடியும். ஸோ ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் தனிப்பட்ட ஒரே ஒரு வெளியீடு கிடைக்கும். இது ஒரு சார்பாக நம்ம எழுதிட்டோம். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.3இல் 10வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.